ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வியர் கிச்சன். ஸ்ரீலங்காவில் நெக்ஸ்ட் டே மார்னிங் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு வெளியே தான் வந்திருக்கோம். வெளியே சூப்பராக இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரீனரியாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மரம் செடி இது மாதிரி தான் இருந்தது. வெளியே கார் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அதில் ஏறிட்டு ஃபஸ்ட்டு சர்ச் இருந்தது. 2 சர்ச் பக்கத்துலேயே இருந்தது. அங்கே போயிட்டு பார்த்துட்டு இந்த சர்ச் ஒரே ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே நிறைய எழுதியிருந்தாங்க பாக்ஸாக. என்னன்னு கேட்டால் ஒருத்தவங்க கிட்ட இதெல்லாம் கல்லறை அப்படின்னு சொன்னாங்க. பெரியவங்க இறந்தா இங்கே தான் புதைப்பாங்களாம். அப்போ எல்லாம் சர்ச்சிலேயே அதை தான் கல்லறையாக போட்டு வச்சுருக்காங்க. அவங்க பேர் எல்லாமே போட்டு நல்ல பழைய காலத்து சர்ச்சு. இது ரொம்ப டச் காலத்து சர்ச்சா, அவங்க இருக்கிற காலத்து சர்ச்சுன்னு சொன்னாங்க. நல்லா பெருசாக மேலேக்கா இருந்தது ரூஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு மியூசியம் தான் வந்திருக்கும். இங்கே மியூசியம் கூட பழைய காலத்து பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. நிறைய அந்த போட்டு அதுதான் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. இது பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் செஞ்ச ஒரு சிலை சூப்பராக இருந்தது. நல்ல பெரிய சிலையாகவே வச்சுருந்தாங்க மியூசியமில். அங்கே எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் போன வேலை பார்த்திங்கன்னா அன்றைக்கி பூராவே ஒரே மழையாக இருந்தது. தூறல் விட்டுட்டே இருந்தது. கார்லேயே 2 குடை வச்சுருந்தாங்க. அதை பிடிச்சி தான் நடந்து போனோம். நெக்ஸ்ட்டு பீச்சுக்கு வந்திருக்கோம். இது மியூசியம் பக்கத்துலேயே ஒரு பீச்சு. அங்கே தான் வந்திருக்கோம். லேசாக தூறல் விட்டுட்டே இருந்ததுனால நம்ம கிட்ட போக முடியல. தூரமாக இருந்ததான் பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு காரில் ட்ராவல் பண்ணிவிட்டு இன்னொரு பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே சூப்பராக இருந்தது. கொஞ்சம் மேலே ஏறி பார்க்குற மாதிரி இருந்தது. கீழே பீச் இருக்கிற மாதிரி இது சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. வியூ நிறைய பார்த்திங்கன்னா அங்கே ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது அந்த பீச்செல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் அந்த மாதிரி தான் எனக்கு தோணிச்சு. இங்கே வியூ எல்லாம் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு சிட்டி வியூன்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்திருக்கோம். இதுவும் கொஞ்சம் மேலே ஏறி பார்க்குற மாதிரி இருக்குது. அங்கே மேலே ஏறி பார்த்துட்டு இங்கே லைட் ஹவுஸும் இருக்குது. இது பழைய காலத்து லைட் ஹவுஸ்ன்னு சொன்னாங்க. அதையும் பார்த்துட்டு மணிகூண்டு. இப்போ ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸை மட்டும் வச்சுட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸும் கொடுத்துருக்காங்க. அதுதான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரான் ஃப்ரைட் ரைஸு. அதுக்கப்புறமா ஏதோ ஒன்று வாங்கினாங்க நூடுல்ஸ் மாதிரி. சாப்பிட்டுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாகவும் ஆர்டர் பண்ணி உட்காந்து ரொம்ப நேரம் கழித்து தான் எடுத்துன்னு வருவாங்க. இங்கே நிறைய போட்டிங், அதுக்கப்புறமா சர்ஃபிங் எல்லாம் நடக்குது. சின்ன பசங்க எல்லாம் சர்ஃபிங் பண்ணுறாங்க. போட்டிங்கும் பார்த்திங்கன்னா நிறைய போட்டெல்லாம் நிற்குது. நிறைய போட்டிங் போவாங்கன்னு நினைக்கிறேன். சர்ஃபிங் நிறைய சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதோ சர்ஃபிங்காக தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா டாடா ஐஸ் வெளியே வருமா, நம்ம லக்கு இருந்தால் பார்க்கலான்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இங்கே போனோம். பார்த்தா ஒன்று கூட வெளியில் வரல. அன்றைக்கி கொஞ்சம் தூறல் போட்டுகிட்டே இருந்ததால் வெளியே வரலையோ என்னவோ நினைக்கிறேன். இங்கேருந்து கிளம்பிட்டு இப்போ ரூமுக்கு தான் போக போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஈகாட்டா இந்த ஊர் பேர். அங்கே தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே வில்லேஜ் மாதிரி தான் இருந்தது. இந்த ஊரும் பார்த்தீங்கன்னா இந்த ரூம்ஸ் நல்லாவே இருந்தது. ரூம்ஸ் பக்கத்துலேயே லேக்கும் இருந்தது. இந்த சரௌண்டிங் எல்லாம் பார்க்கும்போது சூப்பராக வச்சுருந்தாங்க. மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக மரம் வச்சுட்டு எல்லாமே க்ரீனரியாக அங்கங்கே சூப்பராக இருந்தது. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரூமும் பார்த்தீங்கன்னா பால்கனி சைடு லேக்கும் வருது. அதனால பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நாம் முதல்ல இருந்த ரூமுக்கும் இப்போ இருக்கிற ரூமுக்கும் ஒரு 1.5 hour 2 hours கிட்ட ட்ராவல் பண்ணி வந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே தான் ஸ்டே. ஏன்னு தெரில, அங்கங்கே ரூம்ஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு இருந்தது வேறு ஊர் மாதிரி, இப்போ இருக்கிறது வேறு ஊர். இப்போ ரூம் டூர் பார்க்கலாம். வெளியிலே பார்த்திங்கன்னா நல்ல சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பால்கனிலேயே நல்ல பெரிய விண்டோவாக வந்திருக்கு. நம்மளுக்கு ரூம் பார்த்திங்கன்னா நல்ல கிச்சனும் இருக்குது இந்த ரூம்லேயே. உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெட்டும் கொடுத்துருக்காங்க. பெரிய விண்டோவாக கொடுத்து அதுக்கு ஸ்க்ரீனும் போட்டிருக்காங்க. நல்லா வியூ பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு.
இப்போ வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 லைட்டு, அதுக்கப்புறமா பெரிய லைட்டும் வச்சுருக்காங்க. அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா லைட்டிங் நல்லாவே இருந்தது. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. ட்ராஸ் எல்லாமே இருந்தது. இது பார்த்திங்கன்னா இங்கேயும் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா வுட்லேயே வச்சுருக்காங்க. நம்ம ஏதாவது துணி போடுற ஸ்டாண்டு எல்லாமே. இதுதான் குட்டி கிச்சனாக வச்சுருக்காங்க. ஸ்டவ்வும் வச்சுருக்காங்க. சிலிண்டர் கேட்டால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ரெடியாக இருந்தது. கெட்டிலும் கொடுத்துருக்காங்க. இங்கே கப்ஸு கெட்டில் எல்லாமே. ஃப்ரிட்ஜு கூட வச்சுருந்தாங்க. பெரிய ஃப்ரிட்ஜாகவே வச்சுருக்காங்க. கபோர்டெல்லாம் இருந்தது. இங்கே பிளேட்டு எல்லாமே வந்து அந்த கபோர்ட்லேயே வச்சுருக்காங்க. உள்ளேயே ஸ்பூனு பிளேட்டு எல்லாமே இருந்தது. நல்ல ஸ்லைட் டோர் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பாத்ரூம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்லைட் டோர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.